ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எந்த கிரகம் உங்களுக்கு அடிப்படையில் நன்மை பலனை வாரி வழங்கும்? பொதுவாக எல்லா கிரகத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சொந்த நட்சத்திரம் உண்டு. தனது சொந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த வீடு பார்த்தீங்கன்னா நட்பு வீடு இல்லை ஆட்சி வீடு உச்ச வீட்டில் இருக்கும்பொழுது அந்த கிரகமே உங்களுக்கு நன்மை பலனை வாரி வழங்கும். உதாரணத்துக்கு கடகராசியில் குரு பகவான் உச்சம், மீன ராசியிலையும் தனுசு ராசியிலும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஆட்சி நிலையை பெறுகிறார். அதாவது சொந்த வீடு, மீன ராசியும் சரி தனுசு ராசியும் சரி குரு பகவானுக்கு சொந்த வீடு இருந்தாலும் கடக ராசியில் உச்ச நிலை பெறுகின்றார் குரு பகவான். கடகராசியில் பார்த்தீங்கன்னாக்கா புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரம் 3 நட்சத்திரம் வரும். இல்லை புனர்பூசங்கிறது குரு பகவானுடைய சொந்த நட்சத்திரம் ஆகும். தனது சொந்த நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருந்து அந்த ராசியில உச்சநிலை பெறும்போது குரு பகவானே, அதாவது கடகராசியில் உள்ள குரு பகவானே உங்களுக்கு அதிகப்படியான நன்மை பலனை வாரி வழங்குவார். இதே மாதிரி தாங்க ஒரு கிரகம் தனது சொந்த நட்சத்திரத்திலேயே இருக்கும் பொழுது, அதாவது எந்த வீட்டில் தனது சொந்த நட்சத்திர காலிலேயே அந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் உங்களுக்கு, அதாவது அந்த கிரகத்தோட ஆதிபத்திய என்னமோ அதை பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நன்மை பலனை வாரி வழங்கும். ஒரு ராசியில கிரகம் இருந்தால் மட்டும் பார்த்தாலும் அந்த கிரகம் தனது சொந்த நட்சத்திர சாரத்திலே இருக்கும்போது அந்த கிரகம் அதிகப்படியான நன்மை பலனை வாரி வழங்கும். இதே மாதிரி உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தோட தசாபுத்தி அந்தரங்கம் வரும்போது அந்த கிரகம் உங்களுக்கு நன்மை பலனை வாரி வழங்கும். நன்றி.